நீங்க கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? சில வழிகளை திறக்க போகிறார். அல்லேலூயா. வழிகாட்டுகிற நட்சத்திரம் உங்களுக்கு கர்த்தர் தருகிறார். ஆமென். சில கனெக்ஷன், காட் ஆஃப் கனெக்ஷன், சில ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், சில தொடர்புகளை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுப்பார் தேவன். அது ஒரு மகிமையான தொடர்பா இருக்கும், அது ஒரு ஆசீர்வாதமான தொடர்பா இருக்கும். எப்படி அந்த சாஸ்திரிகளை தேவன் கனெக்ட் பண்ண வச்சாரு, அந்த சாஸ்திரிகளை அந்த நட்சத்திரத்தை கொண்டு கனெக்ட் பண்ண வச்சது போல நன்மையான ராஜாக்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆசீர்வாதமான ரீகாரா ஷாபாரா காரவரையா திருடனே சாங்கரமா பெரிய பெரிய அதிகாரிகள் உங்களை தேடி வருவார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? 3 பேர் தேடுறாங்க. யார? இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்திருக்கிறான்னு சொல்லப்படும் போது தேடி வராங்க. 3 சாஸ்திரிகளை யார் நடத்தினா? நட்சத்திரம் அவள் வழிகாட்டினது. அல்லேலூயா. நட்சத்திரமா நீங்க இருப்பீங்கன்னா உங்கள் மூலமாக நன்மைகள் வரும். அல்லேலூயா. நீங்கள் 4 பேருக்கு நன்மையா இருப்பீங்க. உங்களை தேடி நட்சத்திரத்தை கண்டு உங்களை தேடி வருவார்கள். அல்லேலூயா. நீங்களே விடிவெளி நட்சத்திரமா இருப்பீங்க. எல்லாரும் வர வளைப்பீங்க. ஆமென். உங்களுடைய கேரக்டர்ஸ், உங்களுடைய குணாதிசயம் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு அபிஷேகம் விருத்தி அடையும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, எனக்குள்ள நீ வச்சிருக்கிற விசுவாசம் பிரகாசிக்கட்டும். ஆமென். அந்த பிரகாசத்தை தேடி நிறைய பேர் வருவார்கள். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், தெய்வீக தொடர்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பாராக. தெய்வீக தொடர்புகளை கர்த்தர் உண்டாக்கி தருவாராக. உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக ஜனங்கள் தேடி வருவார்களாக. ஹல்லேலூயா. பெத்லகேமிலே இயேசு கிறிஸ்து பிறக்கிறாரு. சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க? 3 பேர் வர்றாங்க. வந்து வெறுங்கையாங்களா? என்ன எடுத்து வந்தாங்க? பொன்னையும் தூபகற்பத்தையும் வெள்ளை போலத்தையும் என்ன பண்ணாங்க? இதெல்லாம் வரும். அல்லேலூயா. சொல்லுங்க, பொண்ணு வரும். ஆமென். பொண்ணை தேடி நீங்க போகக்கூடாது, பொண்ணு உங்களை தேடி வரும். அல்லேலூயா. சொல்லுமா? வெள்ளியும் பொண்ணும் என்னுடைய கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. நீ கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் சும்மா உன்னை கை விட மாட்டார். உனக்கு தேவையான பொண்ணை வெள்ளி தருவார். அல்லேலூயா. கையை பிடிச்சி பக்கத்துல பார்த்து நீங்க கர்த்தரை தேடிட்டே இருங்க. சொல்லுங்க, நீங்க கர்த்தரை தேடிட்டே இருங்க. உங்களுக்கு கர்த்தர் பொன்னையும் வெள்ளியையும் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வெள்ளியும் பொன்னும் யாருடையது? பால்காரனுடையது. சத்தமா சொல்லுங்க. எங்க ஊருக்காரர் இருக்காருங்க, அவர் வந்துங்க, அவருக்கு என்ன எல்லாம் வச்சிருக்காரு வீட்டுக்குள்ள. அவர் வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோம். அவரை காட்டி ஒரு பெரியவர் வச்சிருக்காரு மேல. அல்லேலூயா.